குட் மார்னிங் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இது வரைக்கும் சோஷியல் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னையிலேருந்து உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் சயின்ஸ் படிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. ஸோ சயின்ஸுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்குது. சயின்ஸுங்கிறது வந்து சயின்ஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு சயின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பயாலஜி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பயாலஜியில் எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டரே நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் அனிமல் கிங்டம் அப்படின்னு அதாவது விலங்குலகம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. விலங்குகளோட கிங்டம்னா வந்துட்டு உலகம், அனிமல் ஆனா வந்து விலங்கு. ஸோ விலங்குலகத்தை பத்தி, அதாவது தமிழ்ல வந்து விலங்குலகம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாப்டரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஷால் வி ஸ்டார்ட்? இல்ல ஏதாச்சும் சொல்லணுமா அதுக்கு முன்னாடி? ஓகே ஸ்டார்ட். ஓகே, இதுல நம்ம வந்துட்டு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம். அதாவது அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம்னு சொல்லிட்டு 2 கிளாசிபிகேஷன் வந்து நீங்க வந்துட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 17th சாப்டர் வந்து அனிமல் கிங்டம், அதாவது விலங்குகளோட உலகத்தை பத்தின எல்லா விஷயங்களையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஐடென்டிஃபை அண்ட் ஸ்டடி த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது வந்துட்டு அதாவது அனிமல்ஸ்ல வந்து நிறைய குரூப் இருக்கு. அதை பத்தின நல்ல ஒரு ஸ்டடி வந்து நம்ம கிளாரிஃபையா படிச்சிருவோம், அதாவது டீட்டெயிலா படிச்சிருவோம். லிஸ்ட் ஆஃப் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆன் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் த கிரேட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி, சீலம் அண்ட் வேரியஸ் பாடி ஆக்டிவிட்டி. அதாவது வந்துட்டு அனிமல்ஸோட ஜென்ரல் கேட்டகரிஸை பேஸ் பண்ணினா எல்லா டீட்டெயிலும் நம்ம படிப்போம். அதாவது ஆர்கனைசேஷன், டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி, சீலம் அண்ட் வேரியஸ் பாடி ஆக்டிவிட்டி. இதெல்லாம் நான் லெசனுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் எப்படி என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த லெசனை நம்ம என்ன படிக்க போகிறதுங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெகனைஸ் தட் பைனாமியல் கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் லாட்டின் அண்ட் கிரீக் வேர்ட்ஸ். அதாவது பைனாமியல் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இது படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபர்ஸ்ட் நேம் அஸ் ஜீனஸ் அண்ட் செகண்ட் நேம் அஸ் ஸ்பீஷிஸ். அதாவது ஒரு அனிமலோட நேம்னு எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜீனஸ் அண்ட் செகண்ட் பார்ட் இருக்கக்கூடிய ஸ்பீஷின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றியும் நம்ம உங்களுக்கு அதை எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நான் வந்துட்டு உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய இந்த சாப்டரை நம்ம என்ன பார்க்கக்கூடிய ஒரு சின்னமாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரீகால் த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஈச் ஃபைலம். அதாவது ஃபைலம்ங்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன் கீழே வந்துட்டு வரும். ஸோ அந்த ஃபைலத்துக்கு கீழே வரக்கூடிய எல்லாத்த பற்றின இதை வந்து நம்ம இங்கே வந்து ப்ரீஃபாக படிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஸ்டார்ட் த லெசன் அனிமல் கிங்டம், பேஜ் நம்பர் 199 இன் யுவர் புக். ஓகேவா? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சும்மா கொஞ்சம் இன்னைக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ரொம்ப லென்த்தியாலாம் போயிட்டு இன்னைக்கே வள ஸ்பீசிஸ், ஜீனஸ், கிளாஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. ஸோ ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், லிவிங் ஆர்கனிசத்தோட கிளாசிஃபிகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்கிறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் நிறைய பார்க்கலாம். பட் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா சும்மா இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷனும் அந்த லிவிங் ஆர்கனிசத்தோட கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போவே கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் வரும்போது ஆர்டர், ஸ்பீஷீஸ், ஃபேமிலி, கிளாஸ் அப்படின்னு நிறைய ஒரு இது வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆஃப்டர் 10th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 11th வந்து பயாலஜி குரூப் எடுக்கும்போது இது நல்லா புரிஞ்சிருக்கணும். பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் வந்து உங்களுக்கு ஸ்பீஷீஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆர்டர்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்பதான் வந்துட்டு உங்களால வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அதை படிச்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரியாம இதெல்லாம் எதுக்கு நம்ம பயாலஜி குரூப் வந்து நம்மளாம் 11th 12th நம்மளாம் ஆர்ட்ஸ் தான் எடுப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானே வந்துட்டு 11th 12th ஆர்ட்ஸ் தான் எடுத்து படிக்கணும், நம்ம பயாலஜியே எடுக்கக்கூடாது, ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு நினைச்சேன். பட் ஆனா நான் வந்துட்டு எனக்கு அன்னைக்கு திடீர்னு நான் பயாலஜி படிக்கணும்னு ஆசை வந்து ஸோ நான் பயாலஜி எடுத்துட்டேன். எங்க வீட்ல என்ன ஃபோர்ஸ் பண்ண, நீ பயாலஜி தான் எடுக்கணும், இந்த குரூப் தான் எடுக்கணும்னு. ஸோ அவங்கெல்லாம் வந்து நீ ஆர்ட்ஸே எடுத்து படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த பயாலஜி படிக்கணுங்கிற ஒரு ஆசை. ஸோ அன்னைக்கு நான் பயாலஜி படிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், பயாலஜி ரிலேட்டடாக தான் படிக்கிறேன். அதே மாதிரி ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் பயாலஜி கிளாஸ் தான் எடுக்கிறேன். ஸோ வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நம்ம வந்துட்டு 11th வந்துட்டு பயாலஜி குரூப்லாம் எடுக்க மாட்டோம், நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் தான் எடுப்போம். ஸோ எதுக்கு இதெல்லாம் நல்லா கவனிக்குங்கிற ஒரு இது தாட் இருந்தால் இப்போவே இது பண்ணுங்க. அன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ, நம்ம எப்படி இது பண்ணுறோமோ நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு நானும் குரூப் எடுக்கும்போது நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஆர்ட்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்து நான் ஒரு சிஏ கம்ப்ளீட் பண்ணுங்கிறதா என்னோட கோலாக இருந்தது. நான் 10th 9th எல்லாம் படிக்கும்போது அதுதான் என்னோட கோலாக இருந்தது. ஆர்ட்ஸ் எடுக்கணும், ஆர்ட்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கணும், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரணும் அப்படிங்கிறது கோலாக இருந்தது. பட்
ஆனா அந்த ரிசல்ட் வந்து அந்த டைம் என்ன யாரும் மாத்தல, நீ வந்து ஆர்ட்ஸ், எங்க வீட்டுல எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீ வந்து எது வேணாலும் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு தோணி நான் வந்துட்டு ஆர்ட்ஸ் தான் எடுத்து, சாரி பயாலஜி எடுத்து படிச்சேன். ஸோ பி நல்லா ஒரு ஆக்டிவா இருங்க கிளாஸ்ல. ஸோ வந்துட்டு எதுவும் வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு, நமக்கு நம்ம தான் ஆர்ட்ஸ் எடுக்க போறோம், நான் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ நீங்க வந்துட்டு இதை நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்தா அப்பவே வந்து எங்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The variety of living organisms surrounding us is incomprehensible. அதாவது வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் வந்து நம்மளால கணக்கே இட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி லிவிங் ஆர்கானிசம் நிறைய இருக்கு. Nearly 1.5 million species of organisms which have been described are different from one another. அதாவது இந்த வேர்ல்ட்லயே வச்சு 1.5 லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம டிஃப்ரெண்டே பண்ண முடியாது. அதாவது ஒண்ணுல இருந்து ஒண்ணு வகைப்படுத்த முடியாத அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஆர்கானிசம் வந்து நம்மளை சுத்தி இருக்கு. The uniqueness is due to the diversity in the life form, whether it is microbes, plants or animals. அதாவது வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து தனித்தனியா பார்க்க முடியும்னா, ஒண்ணு அது அனிமலா இருக்கணும், இல்லாட்டி பிளான்டா இருக்கணும், இல்லாட்டி மைக்ரோப்ஸா இருக்கணும். இந்த 3 பேஸ் பண்ணி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தை வந்து நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியுமே தவிர, அதோட மோட் ஆஃப், அது சாப்பிட்ற நியூட்ரிஷனையோ, அதோட ஃபுட் ஹேபிட்டையோ, அது இருக்கக்கூடிய இடத்தையோ வச்சு நம்மளால வந்து அதை கிளாசிஃபை பண்ணவே முடியாது. Every organism exhibits variation in their external appearance, internal structure and behavior, mode of living, etc. அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமே ஒவ்வொரு விதத்துல வந்துட்டு அதோட வேரியேஷன் வந்து இருக்கு. ஒவ்வொன்றும் வந்துட்டு அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ல வந்து, அதாவது ஒரு அனிமல் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு அனிமல் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பிளான்டோட லீஃப் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பிளான்டோட லீஃப் இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ல அதோட வேரியேஷன் இருக்கும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்துட்டு அதாவது உங்களுக்கு ஐ திங்க் 10th எடுத்து, அதாவது ஒரு உயிரினங்களுக்கு வந்துட்டு 2 சேம்பர்ட் ஹார்ட் இருக்கு, இன்னொரு ஆர்கனிசம்க்கு வந்து 4 சேம்பர்ட் இருக்கு, இன்னொரு ஆர்கனிசம்க்கு வந்துட்டு ஹார்ட்டே இல்லாம இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் இருக்கு, 5 ஹார்ட் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் கூட இருக்கு. ஸோ அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத வந்து அத வேரியேஷன் அதில் இருக்கலாம். நெக்ஸ்ட் அதோட பிஹேவியர், அது எப்படி வந்து இன்னொருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணுது. அதாவது வந்துட்டு நம்ம ஹியூமன் வந்து ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்றோம், அதே மாதிரி ஒரு ஆர்கனிசம், நாய், ஒரு டாக் வந்து நம்ம கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அதோட ஒரு கேட் நம்ம கிட்ட ஒரு பிஹேவ் பண்ணும். ஸோ அதோட பிஹேவியரோட வேரியேஷன்ஸை வச்சு நம்ம அது வந்து வேரியேஷன்ஸ் வந்து அந்த ஒரு வேரியேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோட் ஆஃப் லிவிங். அதோட லிவிங், அதாவது மோட் ஆஃப் லிவிங், அதோட ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸோட ஒவ்வொரு மோடு வந்துட்டு லிவிங்கோட ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு மோட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க. This versatile nature among the living animals form the basis of diversity. இந்த ஒரு நேச்சர் இருக்கிறனாலதான் லிவிங் அனிமல்ஸ் இது வந்துட்டு பேசிஸ் ஆஃப் டைவர்சிட்டியோட பேசிஸ். ஸோ பயோடைவர்சிட்டி. The diversity among the living organisms can be studied in an effective way by arranging animals in an orderly and systematic manner. அதாவது அந்த அனிமல்ஸோடைய பயோடைவர்சிட்டி, அதோட நேச்சர், அதோட எப்படி, அதோட எந்த இதுல வாழுது, அதோட பிஹேவியர் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒன்று அதை படிக்கணும். அப்படின்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும் அண்ட் எஃபெக்டிவா படிக்கணும். The study of various organisms would be difficult without the suitable method of classification. இப்போ ஒரு அனிமலை பத்தி நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதாவது 1.5 மில்லியன்ஸ் பக்கம் ஸ்பீஷிஸ் நம்மளை சுத்தி அவ்வளோ ஆர்கானிசம் இருக்கும்போது, அவ்வளோ ஆர்கானிசத்தை பத்தி இப்போ ஒன்னை பத்தி படிக்கிறோம்னு சொன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசம் பத்தி ஒன் டே படிச்சுட்டே வரோம்னா 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த ஆர்கானிசம் படிச்சோமாங்கிற டவுட் வந்து நமக்கே வந்துடும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா கிளாசிபிகேஷன் பண்ணணும். ஸோ அனிமல்ஸை தனியா, பிளான்ஸை தனியா, மைக்ரோப்ஸ் தனியான்னு சொல்லிட்டு கிளாசிபிகேஷன் பண்ணணும். ஸோ 3 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அண்ட் அந்த மைக்ரோப்ஸ்க்கெல்லாம் இது பண்றதுக்கு ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் 3 கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்கோம். The method of arranging organisms into groups on the basis of similarities and differences is called classification. Classification அப்படின்னா ஸோ கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னா, த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் அன் ஆர்கனிசம். அதாவது ஒரு ஆர்கனிசத்தை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. எப்படி அரேஞ்ச் பண்றாங்க? குரூப்பா அரேஞ்ச் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்றாங்க? அதோட சிமிலாரிட்டிஸ், அதாவது ஒற்றுமையும் வேற்றுமையும். ஒரு ஆர்கனிசம் இருக்கு, இன்னும் ஒரு 3 ஆர்கனிசம்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனிசம் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், அதாவது 2 ஆர்கனிசத்துக்கு வந்து ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இன்னொரு ஆர்கனிசத்துக்கு வந்து வேற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய
ஆர்கனிசத்தை வந்து ஒரே குரூப்லயும் இன்னொரு ஆர்கனிசம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்லயும் வந்துட்டு பண்றாங்க. அது பேர் தான் வந்து கிளாசிபிகேஷன். ஸோ டிஃபைன் கிளாசிபிகேஷன்னா the method of arranging organisms into groups based on the similarities and dissimilarities is called classification. So classification என்ன, ஒரு ஆர்கனிசம்ஸை வந்து அரேஞ்ச் பண்றாங்க குரூப்பா, எதை பேஸ் பண்ணி அதோட சிமிலாரிட்டிஸையும் டிஸ்சிமிலாரிட்டிஸையும் பேஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்றாங்க. அது பேர் தான் வந்துட்டு கிளாசிபிகேஷன். Taxonomy is the science of classification which makes the study of wide variety of organisms easy. அதாவது டாக்ஸானமிங்கிறது வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாசிபிகேஷன் பேர் தான் டாக்ஸானமி. அது எதுக்குன்னா which makes the study of wide variety of micro organisms easier. அதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட், அதாவது நான் சொன்ன 1.5 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆர்கனிசம் வந்து நம்ம கிட்ட இருக்கும்போது அதை ஈஸியா படிக்கிறதுக்காக ஒரு சயின்ஸ்ல ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து டாக்ஸானமி. It helps us to understand the relationship among different groups of animals. அதாவது வந்து இது வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அனிமல் குரூப் வந்து நிறைய இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டாக்ஸானமி, அதாவது இந்த கிளாசிபிகேஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The first systematic approach of the classification of living organisms was made by ஸ்வீடிஷ் பாட்னிஸ்ட் கேர்லஸ் லினேயஸ். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷனை வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் இந்த கிளாசிபிகேஷனை யார் ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச், இந்த கிளாசிபிகேஷனை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அதாவது லிவிங் ஆர்கனிசம் வந்து இப்படி கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ அந்த கிளாசிபிகேஷனை யார் வந்து ஃபர்ஸ்டா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது கார்லஸ் லினேயஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு கார்லஸ் லினேயஸ் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஸ்வீடன் நாட்டு, அதாவது ஸ்வீடன் கண்ட்ரியை சேர்ந்தவர். ஸோ ஸ்வீடன் பாட்னிஸ்ட்னு கொடுத்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், இந்த அப்ரோச் இந்த கிளாசிபிகேஷனை பண்ணலாங்கிற ஒரு அப்ரோச்சை கொடுத்தது வந்துட்டு இவர் தான். அண்ட் இவர் வந்து அந்த கிளாசிபிகேஷனை பண்ணாரு. He generated the standard system for naming organisms in terms of genus, species and more extensive groupings using Latin terms. So இவர் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம், ஒரு அனிமல், ஒரு ஆர்கனிசம்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்குன்னா அப்படின்னா அதுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சிடலாங்கிறத இதை மாத்தி இவர் வந்து இப்படித்தான் பேர் வைக்கணும், இந்த முறையில தான் நீங்க புதுசா கண்டுபிடிக்கிற ஆர்கனிசத்துக்கு வந்து பேர் வைக்கணுங்கிறத கொண்டு வந்தது வந்துட்டு இவர் தான். ஸோ அவர் எந்தெந்த டேர்ம்ஸ்ல கொண்டு வந்தாருன்னா ஜீனஸ், ஸ்பீஷிஸ் அண்ட் மோர் எக்ஸ்டென்சிவ் குரூப்பிங்ஸ் யூசிங் லாட்டின் டேர்ம்ஸ். அதாவது வந்துட்டு அவர் எதை பேஸ் பண்ணி எந்த லாங்குவேஜ்ல கொண்டு வந்தாருன்னா லாட்டின் லாங்குவேஜ்ல இருக்க மீனிங்கை யூஸ் பண்ணி அவர் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்க, நம்மளை சுத்தி நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்கு, அந்த நிறைய ஆர்கனிசத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக சயின்ஸ்ல ஒரு கிளாசிபிகேஷன் வந்தது, அதுதான் வந்து டாக்ஸானமின்னு சொல்றாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா கார்லஸ் லினேயஸ், அதாவது ஸ்வீடன் பாட்னிஸ்ட் தான் வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், எப்படி வந்துட்டு லிவிங் ஆர்கனிசம் வந்து கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிளாசிபிகேஷன் இஸ் த ஆர்டரிங் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இன்டு குரூப்ஸ் on the basis of their similarities, dissimilarities and relationships. இந்த கிளாசிபிகேஷன்ங்கிறத வந்து ஒரு ஆர்டர் பண்றது, ஆர்கனிசம்ஸ் வந்து ஆர்டர் பண்றாங்க. எப்படி குரூப்பா ஆர்டர் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணினா சிமிலாரிட்டிஸ், அதுக்குள்ள இருக்க ஒத்துமைகளையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்சிமிலாரிட்டிஸ் வேற்றுமைகளையும் அதோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஆர்கனிசம்ஸ்க்கு இன்னொரு ஆர்கனிசம்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இந்த ஆர்கனிசம்ஸை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. The 5 kingdom classification are Monera, Protista, Fungi, Plantae and Animalia. அப்புறம் இந்த 5 kingdom classification அதாவது பேஜ் நம்பர் 201ல இருக்கு. அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமேலியா பேஸ்ட் ஆன் தி ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதில் இருக்கக்கூடியதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல படிக்கிறோம். ஸோ அது இல்லாம மொத்தம் 5 கிளாசிபிகேஷன் இருக்கு. அதாவது மொனீரா கிளாசிபிகேஷன் ஒன்று, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியன்னு சொல்லிட்டு 5 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்துட்டு அனிமலோட கிளாசிபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம படிக்க போறோம். These groups are formed based on the cell structure, mode of nutrition, body organization and reproduction. இந்த மாதிரி இந்த குரூப்ஸ், இந்த கிளாசிபிகேஷன் இருக்கக்கூடிய குரூப்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஒரு ஆர்கனிசத்தோட செல் ஸ்ட்ரக்சர், அதோட நியூட்ரிஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது என்ன சாப்பிடுது, அதோட நியூட்ரிஷன் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி, நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன், அதோட உருவ தோற்றம், அதாவது வந்துட்டு பாடியோட ஷேப், அதோட ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி,
நெக்ஸ்ட் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன், அது எந்த மெத்தட்ல வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அந்த அந்த ஆர்கனிசம் வந்து எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அதை பேஸ் பண்ணி இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹிரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன், the organisms are separated into smaller and smaller groups which form the basic unit of classification. ஸோ பேசிஸ் ஆஃப் ஹிராக்கி அப்படின்னா வந்துட்டு அதோட ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்களா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ த ஆர்கனிசம்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் குரூப்ஸ், சின்ன சின்ன குரூப்ஸாக அதை செப்பரேட் பண்ணி ஒரு பேசிக் யூனிட் ஆஃப், அதாவது கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே அதை கொண்டு வராங்க. சின்ன சின்ன குரூப்பாக அதை ஃபார்ம் பண்ணி அதை வந்து கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீஷீஸ், செகண்ட் ஒன் இஸ் ஜீனஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃபேமிலி, ஃபோர்த் ஒன் இஸ் ஆர்டர், ஃபிஃப்த் ஒன் இஸ் கிளாஸ், சிக்ஸ்த் ஒன் இஸ் ஃபைலம் அண்ட் செவன்த் ஒன் இஸ் கிங்டம். இதுதான் வந்துட்டு கிளாஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ்னா சிற்றினம்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆர்டர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா ஸ்பீஷீஸ் தான். ஸோ இட் இஸ் த லோவஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி. இதுதான் வந்து லோவஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி. டாக்ஸானமின்னு சொன்னா இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், the large Indian parkit and the green parrot are two different species of birds. They belong to different species. Epatra and Cramary are cannot interpreted. அதாவது வந்துட்டு ரெண்டு பேரட் வகை இருக்கு. அதாவது பேராக்கீட்டுங்கிறது ஒரு பேரட் வகை தான், இந்தியன் பேராக்கீட்டுங்கிறது ஒரு பேரட் தான், நெக்ஸ்ட் கிரீன் பேரட்டுங்கிறது ஒரு பேரட் தான். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், அதாவது வெவ்வேறு ஸ்பீஷீஸ். அந்த ரெண்டையும் வந்துட்டு ஒரே, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், அதை ரெண்டையும் வந்துட்டு ஒரே இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதுதான் வந்து ஸ்பீஷின்னு சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸா இருக்கு, இது வேற ஸ்பீஷீஸ் அது வேற ஸ்பீஷீஸ், இதுக்கு வேற கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அதுக்கு வேற கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டையும் வந்து ஒரே இதுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ்ங்கிறது ஒரு சிற்றினம், அது வந்து சின்ன குரூப். இதுதான் வந்துட்டு டாக்ஸானமிக் இருக்கக்கூடிய லோவஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இது எப்படி இருக்கும்னா ஒரே, அதாவது ரெண்டுமே பேரட் தான், பட் அந்த ரெண்டு பேரட்டையும் ஒரே குரூப்ல கொண்டு வர முடியாது. அதுதான் வந்துட்டு ஸ்பீஷீஸ், அதான் வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு வந்து ஜீனஸ். ஜீனஸ் அப்படின்னா என்னன்னா, genus, it is a group of closely related species which constitute the next higher category called genus. அதாவது வந்துட்டு இப்ப ஸ்பீஷீஸ் இருக்குன்னா, ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்குன்னா அதை வந்து ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்து க்ளோஸா ரிலேட் ஆகும். இப்ப ரெண்டு ஆர்கனிசம் இருக்குன்னா ரெண்டு வந்து க்ளோஸா ரிலேட் ஆகி அதை வந்து ஒரு குரூப்ல கொண்டு வராங்க. அதுதான் வந்துட்டு ஜீனஸ். ஜீனஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பேரினம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீஷீஸ்ங்கிறது ஒரே வகையை சார்ந்திருக்கும், பட் ஆனா அந்த ரெண்டையும் ஒட்டுக்கா கொண்டு வர முடியாது. ஸோ அதை வந்து தனித்தனியா வச்சிருப்பாங்க. பட் இந்த ஜீனஸ்ல எப்படி இருக்கும்னா ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்கு, அதுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு ஸ்பீஷீஸும் க்ளோஸா ரிலேட் ஆயிருக்கும். அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸா இருந்தாலும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ரொம்ப சேமா இருக்கும். அதை வந்து இந்த ஜீனஸ்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் உல்ஃப், ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தியன் உல்ஃப் அண்ட் த இந்தியன் ஜாக்கல், அதாவது வந்துட்டு ஆர் பிளேஸ்ட் இன் த சேம் ஜீனஸ் கேனிஸ். கேனிஸ்ங்கிறது ஒரு ஜீனஸ் பேரு. ஸோ இந்தியன் உல்ஃபுக்கு பேரு கேனிஸ் பாலிபைஸ் அப்படிங்கிறது இந்த இந்தியன் உல்ஃப், அதாவது பொட்டானிக்கல் நேமு. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஜாக்கலுங்க வந்து கேனிஸ் ஆர்ஸ்ங்கிறது வந்துட்டு அது ஒரு ஸ்பீஷீஸ். பட் ஆனா இந்த ரெண்டையும் வந்துட்டு ஒரே ஸ்பீஷீஸ், அதாவது ஒரே இது கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜீனஸ்னா என்னன்னா இட் இஸ் எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ்ங்கிறது வந்து ஒரு சிற்றினம். அந்த சிற்றினத்துல இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் வந்து ரெண்டுமே வெவ்வேறையா இருக்க. ஒரு அனிமல் இன்னொரு அனிமல் வெவ்வேற, பட் அந்த ரெண்டு க்ளோஸா ரிலேட் ஆயிருக்கும் போது அதை வந்துட்டு ஜீனஸ் கீழே கொண்டு வந்துருவாங்க. அதுதான் வந்துட்டு ஜீனஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி. ஃபேமிலினா உங்களுக்கு தெரியும், குடும்பம். A group of genera with several common characters form a family. அதாவது என்னன்னா a group of genera, அதாவது ஜீனஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அதாவது வந்துட்டு உல்ஃப் குரூப் இருக்கட்டும், இல்லாட்டி உல்ஃப் ஒரு குரூப்பா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது வந்துட்டு உல்ஃப் உங்களுக்கு தெரியும் ஓனாய், அது ஒரு குரூப் இருக்கும். ஜிராஃபி ஒரு, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வந்து இருக்குல்ல, இதை சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு ஜீனஸ், அதாவது வெவ்வேறு ஸ்பீஷீஸ் ஒரு ஜீனஸ்குள்ள இருக்குன்னா அதோட கேரக்டர்ஸ் அதோட சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் போது அதை வந்து ஃபேமிலியா ஒரு குடும்பமா கொண்டு வந்துருவாங்க. அதுதான் வந்து ஃபேமிலின்னு சொல்றாங்க. ஸோ group of genera with several common characters form a family. அது வந்து டிஃப்ரெண்ட் ஜீனஸா இருந்தாலும் அதோட கேரக்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை வந்துட்டு ஒரே ஃபேமிலியா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிப்பர்ட்,
tiger and cat share some common characteristics. அதாவது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பூனையை பார்த்துட்டு இது புலி மாதிரியே நடக்குது, இது சிறுத்தை மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதனால என்ன சொல்றாங்கன்னா லிப்பர்டு, டைகர், கேட் மூணோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரே குரூப்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூணு வந்து வெவ்வேறு ஆர்கனிசம் தான், வெவ்வேறு ஸ்பீஷிஸ் தான். பட் அதோட கேரக்டர்ஸை பார்க்கும்போது அது ஒரே மாதிரி இருக்கனால அது என்னவா பிளேஸ் பண்றாங்க, ஃபேமிலி கீழே வந்து அதை பிளேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டர். ஆர்டர்னா என்னன்னா a number of related families having common characters are placed in an order. அதாவது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி இருப்பாங்க. ஆனா அந்த ஃபேமிலி டிஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்கும்போது இப்போ 4 ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு உள்ள கேரக்டர்ஸ் வந்து சேமா இருக்கும். ஸோ அதை வந்து என்னவோ ஆர்டர் பண்ண அதை எதுக்கீழே கொண்டு வருவாங்க, ஆர்டரா வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ்ங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒரு ஆர்கனிசம் ஒன்னோட மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்பீசிஸ் அதாவது சிட்ரினம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜீனஸ், பேரினம்னா ஒரு ஸ்பீஷிஸ் இன்னொரு ஸ்பீஷிஸ் இருக்கும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது அது ஜீனஸ்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா அந்த ஜீனஸ் டிஃப்ரெண்ட் ஜீனஸ்க்கு இருக்கிறத வந்துட்டு அந்த ஜீனஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு ஒரே மாதிரி அந்த ஜீனஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கனிஸ்க்கு வந்து ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தா அதை வந்து ஒரே ஃபேமிலியா கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்டர்னா என்னன்னா ஒரு 4 ஃபேமிலி இருக்காங்கன்னா அந்த 4 ஃபேமிலிக்கு வந்து காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்போது அதை ஆர்டர்ல கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா மங்கீஸ், பபூன்ஸ், ஏப்ஸ் அண்ட் மேன் although belong to different families. இந்த monkeys, baboons, apes, நம்ம man எல்லாம் வந்து நம்ம different familiesல வருவோம். பட் அது வந்துட்டு என்ன ஆர்டர்ல வருது, பிரைமேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது. அதாவது நமக்கு நிறைய நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸா இருக்கும்போது ஆனா நமக்கு வந்துட்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதை என்ன கொண்டு வருவாங்க, ஆர்டரா கொண்டு வருவாங்க. அது பேர் தான் வந்துட்டு பிரைமேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ஸ் ஆல் தீஸ் அனிமல் ப்ரோபோசஸ் சம் காமன் ஃபியூச்சர்ஸ் தே ஆர் பிளேஸ்ட் இன் சேம் ஆர்டர். அதாவது வந்துட்டு சேம் ஆர்டர், அதாவது நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும் ஆர்டர்னு வரும்போது நம்ம 4 பேரும் ஒரே ஆர்டர்ல தான் வருவோம். ஸோ அதுதான் வந்து ஆர்டர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ், ரிலேட்டட் ஆர் சிமிலர் ஆர்டர்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஏ கிளாஸ். அதாவது கிளாஸ்னா வகுப்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதாவது நிறைய ஆர்டர் ரிலேட் ஆகிருக்கும், சிமிலரா இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து ஒன்னா ஃபார்ம் பண்ணி என்ன கொண்டு வருவாங்க, கிளாஸ் கொண்டு வருவாங்க. The orders of different animals like those of rabbit, rat, bats, whales, chimpanzee and human share some common features such as presence of skin, mammary glands. அதாவது வந்துட்டு இந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்மளோட காமன் ஃபியூச்சர்ஸ், அதாவது நம்மளோட ஸ்கின் ஆகட்டும், இது எல்லாமே மேமல். ஸோ இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஃபேமிலிஸை வந்து ஒரே கிளாஸா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹென்ஸ் தே ஆர் பிளேஸ்ட் இன் கிளாஸ் மெமாலியா. அப்ப இதையெல்லாம் எந்த இது கீழே கொண்டு வருவாங்க, மெமாலியாங்கிற கிளாஸுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃபைலம். இது வந்து உங்களுக்கு புரியாத மாதிரியே தான் இருக்கும். நீங்க ஒரு 5 times to 6 times நீங்க ரீட் பண்ண வந்துட்டு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் நான் சொல்லும் போது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவீங்க. நானும் வந்துட்டு 10th படிச்சு நான் 11th போய் ஃபர்ஸ்ட் பயாலஜி கிளாஸ்க்கு வரும்போது மேம் கிங்டம்மா, ஸ்பீஷிஸ்மா, ஜெனிடாமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் நான் ஒரு 2 to 3 times 4 times அதை ரீட் பண்ண நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டேன். ஸோ நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க ரீட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வந்துட்டு எவ்வளவுதான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு என்னதான் புரியலனாலும் நீங்க வந்துட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு இதை நீங்க ரீட் பண்ணவே வந்துட்டு உங்களுக்கு இது வந்து புரிய ஆரம்பிச்சது. இதுதான் வந்து கிளாஸ், இதுதான் ஆர்டர், இதுதான் ஜீனஸ், இதுதான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சா வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி ஃப்ளோ சார்ட் இல்லாட்டி மைண்ட் மேப் போட்டு ஜீனஸ்னா என்ன, ஸ்பீஷீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எழுதி சென்ட் பண்றேன் சாருக்கு, எழுதி சாருக்கு சென்ட் பண்றேன். அதை வந்துட்டு அவர் உங்களுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுவார். ஓகேவா? ஓகே. ஃபைலம்னா என்னன்னா கிளாஸஸ் விச் ஆர் ரிலேட்டட் வித் ஒன் அதர் கான்ஸ்டியூட் ஃபைலம். அதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பார்த்தோம். அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கனிசம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆனா அதைத்தான் நம்ம வந்து ஃபைலம் அப்படின்னு சொல்றோம். The classes of different animals like mammals, birds, reptiles, frog and fishes constitute the phylum. Chordata which have a notochord or backbone. அதாவது வந்துட்டு இந்த chordata which have a notochord or backboneங்கிறது வந்து நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். chordataனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இது இப்போதைக்கு இது உங்களுக்கு வேண்டாம். ஸோ ஃபைலம்னு என்னன்னா க்ளோஸா இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து ஒரே நிதி கீழே கொண்டு வந்துருவாங்க. அதுதான் வந்து ஃபைலம். நெக்ஸ்ட் கிங்டம். இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் கேட்டகரி. இதுதான் வந்து கிங்டம் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் வந்துதான் நான் கடைசியில் நம்ம எங்க இருக்கோம், இப்போ கிங்டத்துல இருக்கோம். ஹையஸ்ட் கேட்டகரிக்கு வந்துட்டோம். இட் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி அண்ட் த லார்ஜஸ்ட் டிவிஷன் டு விச்
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிலாங் டு. இந்த கிங்டத்துல வந்துட்டு நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஈச் கிங்டம் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் another. அதாவது ஒவ்வொரு கிங்டமும் ஒவ்வொரு இதுல வந்துட்டு வேரி ஆகும். பட் ஹேஸ் த சேம் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் குரூப் அண்டர் தட் கிங்டம். பட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இதோட சேமா இருக்கிறதுனால நம்மள எல்லாத்தையும் அந்த கிங்டம்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்துட்டு கிங்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு ஸ்பீஷிஸ், லோவஸ்ட் ஆர்டர் லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன், அடுத்தது ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் அண்ட் கிங்டம். இதுதான் வந்துட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். நான் வந்துட்டு கேட்க மாட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. ஐ ஹோப், எனக்கு தெரியும் உங்களுக்கு அது புரியாது. பட் நீங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்க நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகல அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் நீங்க வந்துட்டு ரீட் பண்ண வந்துட்டு நீங்களே ரீட் பண்ணி பார்க்க உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்பீஷிஸ், இதுதான் ஜீனஸ், இதுதான் ஃபேமிலி, இதுதான் ஆர்டர், இதுதான் கிளாஸ், இதுதான் ஃபைலம், இதுதான் கிங்டம் சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க ரீட் பண்ணி உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு அடுத்த கிளாஸும் நான் இதை இன்னொரு எடுக்கிறேன். ஸோ ஐ திங்க் நீங்க எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருப்பீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்க இதை ரீட் பண்ண ஒரு விஷயத்துல நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ரீட் பண்ணீங்கன்னா அதுவே தானா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்துடும். ஸோ வந்துட்டு ரீட் பண்ணுங்க. அது பண்ணிட்டு உங்களுக்கு புரியல அப்படிங்கிற போது சார்கிட்ட சொல்லுங்க. நான் சார் மூலியமா கேட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இதை வந்து நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். இந்த லெசன் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு 10th கூட நான் ஈஸியா எடுத்துடுறேன். பட் உங்களுக்கு 9th எடுக்கும் போது எனக்கே தடுமாறுது. ஸோ அவ்வளோ டஃப்பா இருக்கு புக்கு. பட் எவ்வளோ டஃப்பா இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் அதுல இருக்கு. ஸோ எவ்வளவுதான் டஃப்பா இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். திருப்பி படிங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதை இன்னொருக்கா சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். கொஞ்சம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டோட படிங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளோட இன்னும் கத்துக்க முடியும் அப்படிங்கிற நினைப்பு வந்து உங்ககிட்ட வரும். ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.